ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற C++ கான்செப்ட் திஸ் பாயிண்டர். இந்த கான்செப்ட்ல போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரியான நியூ கான்செப்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் உங்களை ரீச் பண்ணணும். ஓகே, திஸ் பாயிண்டரை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எதுக்காக கிரியேட் பண்ணுறோம்? கிளாஸ்க்காக தான் கிரியேட் பண்றோம். ஒரு கிளாஸ்க்கு எப்போ மெமரி கிரியேட் ஆகும் அப்படின்னா நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு கிளாஸ்ல என்ன விஷயங்கள் கிரியேட் பண்ணலாம்? மெம்பர் வேரியபிள் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் ஏ. ஸோ இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இன்ட் ஏஎக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்றோம். இதுதான் மெம்பர் வேரியபிள். அதே மாதிரி மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் void display அப்படின்ற ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன். இதுக்குள்ள ஒரு சின்னதா கோட் ரைட் பண்ணலாம். cout x plus x. ஓகே, ஓகே. இப்போ இந்த மெம்பர் வேரியபிளுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகி நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸ் நேமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஏ. ஸோ ஆப்ஜெக்ட் 1. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் 2 சொல்லிட்டு நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட்னாலும் என்ன பண்ணலாம்? மல்டிபிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? உள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்க போறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண போறோம்? இப்போ கம்பைல் பண்றோம். ஸோ கம்பைலேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கம்பைலேஷன்ல இப்போ ஆப்ஜெக்ட் 1. ஓகே, இது எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, ஸோ இது கிரியேட் ஆகும் பொழுதே 4 பைட் இங்க இன்டிஜர் இருக்கு இல்லையா, இன்டிஜர் எக்ஸ் இந்த மெமரி வேரியபிளை பேஸ் பண்ணி தான் உள்ள ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அப்ப இன்ட்ன்ற போது 4 பைட். ஸோ 4 பைட்ல வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு நேம் எக்ஸ்ன்னு கொடுத்துரும். ஓகே, அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் 2 இதே சேம் விஷயத்தை தான் பண்ணும். ஆப்ஜெக்ட் 2 என்ன பண்ணும்? எக்ஸ்ன்றது 4 பைட் ஸ்பேஸ் கொடுத்து நேம் கொடுத்து என்ன பண்ணும்? இதை அலோகேட் பண்ணிடும். ஓகே, ஆப்ஜெக்ட் 1க்குள்ளேயும் ஒரு எக்ஸ் இருக்கு, ஆப்ஜெக்ட் 2க்குள்ளேயும் ஒரு எக்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டும் தனக்குள்ள தனித்தனியா என்ன பண்ணுது? மெமரி வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணிக்குது. அப்ப இதே மாதிரி தான் மெம்பர் ஃபங்க்ஷனையும் கிரியேட் பண்ணிக்குமா அப்படின்னா கிடையாது. மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து இந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே இது சிங்கிள் தான், ஒரே விஷயம்தான். எல்லாரும் என்ன பண்ணிக்க போறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்க போறாங்க. இந்த எங்க இப்ப கம்பைலேஷன்ல இது எங்க கிரியேட் ஆகும் அப்படின்னா CPU போயிட்டு மெமரியில கோட் செக்மெண்ட் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் இருக்கும். அந்த கோட் செக்மெண்ட்டுக்குள்ள எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷன் கோட போயிட்டு உள்ள ரைட் பண்ணி வச்சிரும். ஸோ இதுதான் என்ன பண்ணுவாங்க? இந்த ஆப்ஜெக்ட் 1ம் ஆப்ஜெக்ட் 2 சொல்லி இப்போ போய் கரண்டா எந்த ஆப்ஜெக்ட் போய் அதை கால் பண்றாங்களோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த இடத்துலதான் திஸ் பாயிண்டர் அப்படின்றது யூஸ் ஆகுது. என்னன்னா இப்போ கரண்டா இந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை எந்த ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ரெஃபர் பண்றதுக்காகத்தான் திஸ் பாயிண்டர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ திஸ் பாயிண்டருக்குள்ள என்ன ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னா கரண்ட் ஆப்ஜெக்ட், அதாவது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண கரண்ட் ஆப்ஜெக்ட் உடைய அட்ரஸ் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகுது. இதுதான் திஸ் பாயிண்டருடைய யூஸ். அதே மாதிரி திஸ் பாயிண்டர் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நம்ம ரொம்ப வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு கிளாஸ் உடைய மெம்பர் கிடையாது. ஸோ அதுல வந்து இந்த திஸ் பாயிண்டரை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, திஸ் பாயிண்டர் ஒரு இம்ப்ளிசிட் பேராமீட்டர். அதாவது ஃபங்க்ஷனுக்கு உள்ளதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ஒரு பேராமீட்டரா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு லோக்கல் வேரியபிளாவும் என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி இந்த திஸ் பாயிண்டர் பாத்தீங்க அப்படின்னா 3 சிச்சுவேஷன்ல நம்ம வந்து திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆரோ யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த 3 சிச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து 1 by 1 பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ திஸ் பாயிண்டர் வந்து ஒரு 3 இடத்துல நம்மளுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த 3 இடத்தை பத்தி தான் டீடைலா இந்த ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்க பயன்படுது அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றீங்க ஏ. அந்த கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்டா வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து ஏ ஸ்மால் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றீங்க. ஓகே, இப்போ இந்த ஏ வச்சு என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட் டேட்டா வந்து கால் பண்றீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கால் ஆகுது? செட் டேட்டா கால் ஆகுது. அண்ட் கால் ஆகும்போது என்ன பண்ணுது? 4 அப்படின்ற வேல்யூ நீங்க பாஸ் பண்றீங்க. இப்ப கரண்டா என்ன ஆப்ஜெக்ட்? ஏ தான் என்ன பண்ணுது? செட் டேட்டான்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஓகே, இப்போ நீங்க இந்த ஃபங்க்ஷன் என்ன டிஃபரெண்டா இருக்கு இதை பத்திலாம் நீங்க எந்த ஒரியும் பண்ண வேணாம். இது நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஏன்ற கிளாஸ் நேம்க்கு ஏன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்டை வச்சு செட் டேட்டாவை கால் பண்றோம். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா மெம்பர் வேரியபிள், அதாவது
மெம்பர் வேரியபிள் நேம் என்ன int a. ஓகே a. ஸோ இந்த ப்ராக்கெட்ல இருக்கக்கூடிய இந்த லோக்கல் வேரியபிள் நேம் என்ன சேம் int a. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமா இருக்கா. ஸோ இந்த ரெண்டு நேமும் சேமா இருக்கும்போது அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ணணும், திஸ் கீவேர்டு வந்து பயன்படுத்தணும். திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு ஆரோ கொடுத்து ஏ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கோடு என்ன வந்து உங்களுக்கு சொல்லும் அப்படின்னா இந்த திஸ் இந்த ஆரோ இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படி என்னவா கம்பைலர் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும் அப்படின்னா ஏன்ற ஆப்ஜெக்ட் தான் கால் பண்ணிருக்கு இல்லையா. அப்ப a.a அதாவது ஏன்ற ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர் வேரியபிள் ஏக்குள்ளதான் 4 அப்படின்ற வேல்யூ போயிட்டு அசைன் ஆகணும். ஏன்றதா ஒரிஜினலான ஆப்ஜெக்டுடைய வேரியபிள் அப்படின்றத ரெஃபர் பண்றதுக்காக தான் இங்கே நம்ம என்ன பண்றோம், திஸ் இந்த ஒரு ஆரோக்கி கொடுத்து இந்த ஏன்ற இந்த மெம்பர் வேரியபிள் நேம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஓகேவா, இதுதான் ஒரிஜினல் வேரியபிள், இதுக்குள்ளதான் வேல்யூ போயிட்டு என்ன பண்ணணும் அசைன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்றோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ். ஸோ செகண்டா வந்து எதுக்கா பயன்படுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சேம் இந்த இடத்துல செட் டேட்டா ஃபங்க்ஷன் வச்சு நம்ம என்ன பண்றோம் கால் பண்றோம். 4 அப்படின்றது என்ன ஆகுது பாஸ் ஆகுது. பாஸ் ஆகும் பொழுது இந்த இடத்துல என்ன ஆகும் 4 அப்படின்னு இருக்கும். அந்த 4 பைட் எதுக்குள்ள ஸ்டோர் ஆகுது, ஏன்ற அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஏன்ற மெம்பர் வேரியபிள போயிட்டு 4 ஸ்டோர் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா திஸ்ன்றத நீங்க அட்ரஸை பிரிண்ட் பண்ணிக்கலாம். திஸ் நீங்க வேர்ட் கொடுத்து நீங்க பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை டபுள் கொட்டேஷன் கொடுக்காம எப்படி ஒரு எண்டல் இந்த மாதிரியான கீவேர்டு யூஸ் பண்றீங்களா அந்த மாதிரி திஸ் கொடுத்தீங்கன்னா கரண்டா ஆப்ஜெக்ட் என்ன இருக்கு ஏ, அந்த அட்ரஸ் என்ன பண்ணிக்கலாம் நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது கம்பைல் டன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிட்டன் ஸ்டார் திஸ். அப்ப இந்த இடத்துல என்ன ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்னா இந்த கரண்ட் ஆப்ஜெக்ட் உடைய ரெஃபரன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. இதுதான் வந்து செகண்ட் யூஸ். ஓகே, நம்ம கால் பண்ணோம் இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் வச்சு இதை கால் பண்ணோம். கால் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் என்ன இந்த கால் பண்ண இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணுது, இந்த செட் டேட்டா ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா இந்த ஏன்ற ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இதனுடைய ரெஃபரன்ஸே மறுபடியும் என்ன பண்ணுது பாஸ் பண்ணிடுது, ரிட்டர்ன் பண்ணிடுது. அப்ப இந்த இடத்துல இந்த செட் டேட்டா ஃபங்க்ஷனுக்கு பதிலா கம்பைலர் என்ன அப்ளை பண்ணிக்கும் அப்படின்னா மறுபடியும் ஏ டாட் அப்படின்ட்டு அப்ளை பண்ணிக்கும். அப்ப கம்பைலர் என்ன பண்ணிக்கும் இன்னரா ஏ டாட். அப்ப ஏ டாட் கெட் டேட்டா ஃபங்க்ஷன் தான் அடுத்த கம்பைலேஷன்ல நடக்கும். அடுத்து என்ன நடக்கும், இதுக்கு பதிலா ஏன்றது அப்ளை ஆயிடும், ஏ டாட் கெட் டேட்டா ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ கெட் டேட்டா ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ இந்த வேல்யூ ஏ இஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஏயோட வேல்யூ என்ன ஏக்குள்ள இருக்கிறது 4ன்றது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் தேர்ட் யூஸ் வந்து நடந்திருக்கு. என்னது, ஃபங்க்ஷன் கால் செயினிங். ஃபங்க்ஷன் கால் செயினிங் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. அதாவது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் ஏன்ற ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரே லைன்ல 2 ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம். எதை யூஸ் பண்ணி, இந்த ரிட்டன் ரிட்டன் ஸ்டார் திஸ், அதாவது கரண்ட் ஆப்ஜெக்ட் உடைய அந்த ரெஃபரன்ஸை பாஸ் பண்றது மூலமா இந்த இடத்துல மறுபடியும் ஏ டாட் அப்படின்ட்டு நம்ம எழுதுறதுக்கு பதிலா ஏ டாட் கெட்டேட்டான்னு எழுதுறதுக்கு பதிலா அந்த ரெஃபரன்ஸ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா கம்பைலர் அதை என்ன எடுத்துக்கும் ஏ டாட்னு எடுத்து கெட்டேட்டா ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்மளுக்கு அது ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டோடைய அட்ரஸ் வந்து இந்த ஏன்ற ஆப்ஜெக்ட் அட்ரஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ அதுல இருக்கக்கூடிய வேல்யூ என்ன 4. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த வேரியபிள் இருக்கு இல்லையா மெம்பர் வேரியபிள், அதையும் இந்த பேராமீட்டர்ல இருக்கக்கூடிய வேரியபிளையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. ஸோ இதுதான் ஒரிஜினல் அப்படின்றத கொடுக்கறதுக்காக தான் திஸ் கீவேர்டு வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அதே மாதிரி செகண்ட் வந்து இந்த கரண்ட் அந்த கால் பண்ற ஏ டாட் இதை வந்து இந்த ரெஃபரன்ஸை மறுபடியும் இங்க கால் பண்ண அவங்களுக்கே ரிட்டர்ன் பண்றதுக்கு ரிட்டர்ன் ஸ்டார் திஸ் அப்படின்றத பயன்படுத்துறோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தேர்டா வந்து இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் செயினிங் நடக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் கால் செயினிங் நீங்க பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபங்க்ஷன் நீங்க என்ன பண்ணணும், அதாவது ரெஃபரன்ஸை நீங்க ரிட்டர்ன் பண்ணணும்னாலுமே நீங்க கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த மாதிரி ரைட் பண்ணணும். அதாவது முன்னாடி கிளாஸ் நேம் கொடுக்கணும், ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுக்கணும், அதுக்கப்புறம் செட் டேட்டா ஃபங்க்ஷன் நேம், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பேராமீட்டர் வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா, அப்ப கிளாஸ் நேம் ஆம்பர்சன்ட் கொடுக்கணும். இந்த ரெண்டும் வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி முக்கியம். ஸோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த இதை வந்து நீங்க அந்த கரண்ட் ஆப்ஜெக்ட்னுடைய அட்ரஸை வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.